அந்த டயட்டில் வந்து அசிடிக் ஃபுட்டு, ஆல்கலைன் ஃபுட்டுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஃபுட்டை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடும். எதை ஃபுட்டு இருக்குதோ, இந்த ஃபுட்டு தான் அசிடிக் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு தான் ஆல்கலைன் ஃபுட்டு, எந்த ஃபுட் நம்ம உடம்புக்கு அக்செப்ட் பண்ணிக்கும்ன்ற விஷயமே தெரியாது. அந்த அந்த டயட் மூலமாக தான் உணவை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது எங்களுக்கு. வணக்கம், என்னோட பேர் பாலாஜி. கல்லூரியில் இயற்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இந்த ஆரா சென்டரோட கனெக்ட் ஆனது 2020 எனக்கு. 2020 ஃப்ரூட் டயட் மூலமாக கனெக்ட் ஆனேன். என்னோட பேர் சுமதி. ஃப்ரூட் டயட் பற்றி ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தங்க எங்களுக்கு சொன்னாங்க, ஆரா ஃப்ரூட் டயட்டை. நான் அப்போ எனக்கு கொஞ்சம் நீ பெயின் இருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் சர்ச் பண்ணும்போது அவங்க வந்து பெட்டர் வே டு ரெடியூஸ் வெயிட் வந்து ஃப்ரூட் டயட்டு, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு 10 days ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரா பற்றி எங்களுக்கு தெரியும். ஃப்ரூட் டயட்டில் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணி நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு 10 days ட்ராவல் பண்ணோம் ஃப்ரூட் டயட்டில். அந்த டயட்டில் வந்து அசிடிக் ஃபுட்டு, ஆல்கலைன் ஃபுட்டுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஃபுட்டை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடும். எதை ஃபுட்டு இருக்குதோ, இந்த ஃபுட்டு தான் அசிடிக் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு தான் ஆல்கலைன் ஃபுட்டு, எந்த ஃபுட் நம்ம உடம்புக்கு அக்செப்ட் பண்ணிக்கும்ன்ற விஷயமே தெரியாது. அந்த டயட் மூலமாக தான் உணவை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தது எங்களுக்கு. இதுக்கு முதல் காரணமே மாஸ்டர் தான். மாஸ்டர் வந்து அப்போ நேராக பார்க்கல நாங்கள். அவர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார். அந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தான் அந்த டயட்டை நாங்கள் அறிமுகம் ஆகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த சென்டர் ஒன்று இருக்குது, அவர் யோகாவும் கோச் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எங்களுக்கு அவேர்னஸே வந்தது. அப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரா ஆன்லைன் யோகா பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஆன்லைன் யோகாவில் ஜாயின் பண்ணோம். நான், என் ஹஸ்பண்டு, என் டாட்டர், நாங்கள் 3 பேரும் ஆரா ஆன்லைன் யோகாவில் ஜாயின் பண்ணி மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணோம். அது வந்து ஒரு 4 to 5 months அந்த கோர்ஸ் போச்சு. அதனோட எய்ம் வந்து 108 சூரிய நமஸ்காரம் போடுறது. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை. 108 சூரிய நமஸ்காரமா, நம்மளால போட முடியுமா அப்படிலாம் இருந்துச்சு. பட் மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணதுல ஒரு 5 months பீரியட்ல நாங்கள் 3 பேருமே வந்து 108 சூரிய நமஸ்காரம் போட்டோம். மாஸ்டர் பற்றி சொன்னால் அவர் ஒரு எக்ஸலண்ட் மென்டார். எக்ஸலண்ட் மென்டார்னா எதை மீன் பண்ணுறேன்னா, அவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சஸ், யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அந்த வழியில் நம்மளை கரெக்டாக ட்ராவல் பண்ண வைப்பார். ஒவ்வொருத்தருடைய ஃபிசிக்கும் புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுட்டு ப்ராப்பராக நம்மளை கொண்டு வருவார். அதுதான் அவர் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு அந்த யோகா வந்து கமர்ஷியலாக இல்லாமல் அதை நமக்கு இப்போ யோகானா என்னன்னு புரிய வச்சு அந்த யோகா எங்களை பண்ண வச்சார். ஏன் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் மாஸ்டர் தான் எனக்கு. இப்போவுமே வந்து எங்களுக்கு அந்த டயட் அண்ட் யோகாவில் ட்ராவல் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, இன்றைக்கும் வந்து ஒரு டயட், ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறோன்னா அந்த ஃபுட்டு வந்து நமக்கு தேவையா, அது ஏன் சாப்பிட்றோம், இதை யோசித்து நாங்கள் வந்து அந்த ஃபுட்டை எடுக்கிற ஹேபிட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் இன் ஜென்ரல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். மைண்ட் லெவல்லையும் ஹாப்பியாக இருக்கும், உடம்பும் எங்களுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கு. ஸ்டில் அது கூட ட்ராவல் பண்ணி தான் இருக்கிறேன் நான். இந்த யோகா நாங்கள் வந்து 4 வருஷம் பண்ணாலும் சரி, இருந்தாலும் சப்சிக்வெண்ட் பேட்சஸ் நிறைய பேட்சஸ் வந்துட்டு தான் இருக்குது. அந்த பேட்சில் அவரோட நாங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயும் அவரோட ஒரு கான்டாக்ட் வச்சு அந்த யோகாவை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த காரணத்திலும் நாங்கள் அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறது கிடையாது. எங்களால் முடிந்த வரையிலும் அவங்கள கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் எங்களோட உடம்பை வந்து சரி பண்ணிக்கிறோம். என்னோட ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சென்டர் சேர்ந்த பிற்பாடு, இந்த ஆரா சென்டரில் சேர்ந்த பிற்பாடு நிறைய பேருக்கு நான் அதை சொல்லியிருக்கேன். நிறைய என்னுடைய சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து அங்கே போயிருக்காங்க. நிறைய அவங்களோட உடல்லையும் சரி மனதிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. இதுக்கு வந்து ஆரா சென்டர் தான் காரணம், மாஸ்டர் தான் காரணம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டயட்டு, மனம், ஃபிட்னஸ்ஸு. நான் இன்ஃபேக்ட் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், நிறைய நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இருந்தாலும் என்ன இதில் வந்து உள்ளே கொண்டு வந்து மைண்டை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்டை பற்றி கிளாஸ் எடுத்தவங்க ஆரா சென்டர். அதுக்கு வந்து இன்ன வரையும் அந்த ஆரா மாஸ்டர் எந்த விஷயம் பண்ணாலும் சரி ஆத்ம சுத்தி சொல்லி கொடுத்தாங்க. எதை செஞ்சாலும் ஆத்ம சுத்தி செஞ்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அதால் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக லைஃப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கு, எங்களை ஜேர்னி பண்ணுறதுக்கு ஆரா மாஸ்டர் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு.
இந்த ஒரு வாய்ப்புக்கு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஆர்ஆர் சென்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஒரு அவேர்னஸ்க்கு எங்களை வந்து இன்டர்வியூ பண்ணது ரியலி தேங்க்ஸ் டு ஆர்ஆர் மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மாஸ்டர்.